எஃப்ஐஆர் தான் எந்த கேஸா இருந்தாலும், அதோட ஃபல்க்ரம், அதோட அச்சாணின்னு சொல்லுவாங்க. எஃப்ஐஆர் அவ்வளவு முக்கியம். நெறைய வகைகள் இருக்கு. இப்ப ரெகுலர் எஃப்ஐஆர் அப்படின்னா, இப்ப ஒரு எனி காக்னிசபிள் அஃபென்ஸ். பார்த்தீங்கன்னா, தெஃப்ட்டா இருக்கட்டும், ஒரு மர்டரா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய அளவுக்கு காயம் ஏற்படுற அளவுக்கு ஒரு சண்டையா இருக்கட்டும், எதா இருந்தாலும் ரெகுலர் எஃப்ஐஆர். அப்புறம் இன்னொரு எஃப்ஐஆர் வந்து ஜீரோ எஃப்ஐஆர்ன்னுவாங்க. இப்ப மதுரையில நடக்கிற சம்பவத்துக்கு மத்திய பிரதேசத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது அதுக்கப்புறம் மாத்திக்கலாம். ஜீரோ எஃப்ஐஆர்னா எனிவேர் இன் த கண்ட்ரி இது பண்றது, ஃபைல் பண்றது. அடுத்து கிராஸ் எஃப்ஐஆர் அல்லது கவுண்டர் எஃப்ஐஆர். பார்ட்டி ஏ இருக்காங்க, பார்ட்டி பி இருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஒரே ஸ்டேஷன்ல மாறி மாறி கம்ப்ளைண்ட் குடுத்துக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் எஃப்ஐஆர். அது வந்து சுப்ரீம் கோர்ட்டே அதுக்கு அது வந்து ரொம்ப என்கரேஜ் பண்றது இல்ல. ஏன்னா, ஒரு கேஸ பத்தி ஒரே ஸ்டேஷன்ல நெறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இஎஃப்ஐஆர். ஆன்லைன்லயே எஃப்ஐஆர் பண்றது. அடுத்து சோர்ஸ் எஃப்ஐஆர் அப்படின்னுவாங்க. சோர்ஸ் எஃப்ஐஆர்னா போலீஸ்க்கு ஒரு தகவல் வருது. ஒரு டெரரிசமோ, இல்ல ஒரு நார்கோட்டிக்ஸ் விஷயமோ, இன்டெலிஜென்ஸ் மூலமா ஒரு தகவல் வருது. அப்போ வந்து அவங்க வந்து அது அப்படியே அவங்களே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு யாரும் கம்ப்ளைண்ட் குடுக்க தேவையில்ல. அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இன்னொரு எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா, இப்ப விட்னஸ் எஃப்ஐஆர் அல்லது தேர்ட் பார்ட்டி எஃப்ஐஆர் அப்படின்னுவாங்க. ஒரு இடத்துல சண்டை நடக்குது. சண்டை ஒருத்தர் பார்க்குறான். பார்த்துட்டு அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. இன்னொருத்தர் போய் அவங்க சார்பா கம்ப்ளைண்ட் பண்ணி, அது மூலமா எஃப்ஐஆர் இது பண்ணலாம். எதுக்கு இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் எஃப்ஐஆருக்கு மேல ஃபைல் ஆகுது. ஒரு மாசத்துக்கு 40,000, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு எஃப்ஐஆர். இந்தியா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா 80, 85 லட்சம் எஃப்ஐஆர் வருஷத்துக்கு ஃபைல் ஆகுது அப்படின்னா, 85 லட்சம் பேரு இந்த லீகல் கிரைசிஸ்ல இருக்காங்க. அது போக 6 கோடி கேஸுக்கு மேல கோர்ட்ல இருக்கு, பெண்டிங் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஜஸ்டிஸ் டிலேய்டு இஸ் டினைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவ்வளவு தூரத்துக்கு லீகல் பெண்டன்சி இருக்கும்போது மக்கள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு சிரமப்படுவாங்க. இந்தியாவோட முன்னேற்றத்துக்கு இந்த லா அண்ட் ஜஸ்டிஸ் மிகப்பெரிய அளவுக்கு தடையா இருக்கு. அதை அரசாங்கம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் பேசுவோம் நண்பர்களே. வணக்கம். வாழ்க வளமுடன்.